பிஜேபியோட என்டிஏ கூட்டணியுடைய பார்கெனிங் பவரை ஏற்கனவே இவங்க 72 சீட்டு கொடுப்பதாக தான் ஒத்துக்கிட்டு தான் இங்கே வந்து அமித்ஷா பேசும்போது ஐடிசி ஹோட்டலில் முடிவானது. ஆனால் இப்போ 72க்கு மேலே எப்படி பீகாரில் பங்குட்டாங்களோ அதே மாதிரி நீ முதலமைச்சர் அதோடு நீ நில்லுக்க. உங்களை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு, கடமை, பணம் செலவு அளிக்கிறது எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். யாருக்கு எடப்பாடிக்கு சொல்ல போன வார்த்தை தான். யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது நீ டிசைட் பண்ணக்கூடாது. அதை நாங்கள் டிசைட் பண்ணோம். எப்படி நிதிஷ்குமார் எதையும் டிசைட் பண்ண முடியலையோ, நீ முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சா நீ முதலமைச்சர். எப்படி அவங்க 100க்கு மேற்பட்ட சீட்டை வந்து எதிர்பார்க்குறாங்க பிஜேபி. இவருக்கு ஒரு அதிகபட்சம் 135 கொடுத்துட்டு மிச்சம் 100 சீட்டுக்கு குறைவில்லாமல் பாமக, அதாவது அன்புமணி பாமக, டிடிவி சார், ஓபிஎஸ், தேமுதிக இது எல்லாரோட சேர்த்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு மெகா கூட்டணியே அமைப்பாங்க. ஹரியானா ஜெயிக்கிறதோ இல்லை இது உத்தரப்பிரதேசம் ஜெயிக்கிறதோ இல்லை ராஜஸ்தானை ஜெயிக்கிறதோ முக்கிய மேட்டர் இல்லை. இது தென் மாநிலத்தில் தமிழ்நாடு, குறிப்பாக திராவிட நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட நாடை ஒரு கை பார்க்கணுன்ற முடிவோடு தான் இப்போ களத்தில் இறங்கி வராங்க. அதுக்கு வந்து நயினார் நாகேந்திரன் வந்து சரியாக இருப்பாருன்னா இருக்க மாட்டார். இந்த தருணத்துக்கு அவங்களுக்கு இங்கே யார் தேவைன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தான் தேவை. அண்ணாமலையை இப்போ நயினார் நாகேந்திரனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ணாமலையை கொண்டு வருவாங்க. தமிழ்நாடு இந்த வாட்டி தளபதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய நெருக்கடி, மிகப்பெரிய டஃப் கொடுப்பாங்க. எடப்பாடி மட்டும் கொஞ்சம் அவரோட பிடிவாதத்தை தளர்த்து அனைவரையும் அரவணைச்சு செல்லலாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் தான் முதலமைச்சர். அதை மாற்றவே முடியாது. அதில் அவர் காம்ப்ரமைஸ் அண்ணன் எடப்பாடியார் பண்ணிக்கலன்னா இவங்க மேலே பயந்து நின்று சின்னம்மா மேலேயும் டிடிவி சார் மேலேயும் ஓபிஎஸ் மேலேயும் பயந்து நின்றாருன்னா திமுக அசுர வெற்றி பெறும். இந்த வெற்றி வந்து எடப்பாடிக்கு மிகப்பெரிய கலக்கத்தை உண்டாக்கி இருக்குது. தளபதி ஸ்டாலின் அவர் இனிமேலும் வந்து இந்த காங்கிரஸோட நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார். காங்கிரஸ் திமுக உறவுல விரிசல் ஏற்படுவதற்கு, அலையன்ஸ்ல விரிசல் ஏற்படுவதற்கு காங்கிரஸ் தலைமை இனிமேல் அவர் ஏற்க மாட்டார். மெதுவாக கனிமொழியை தூதுக்கு அனுப்புவார். எங்க சந்திரபாபு நாயுடு மூலியமா டெல்லியை சரி பண்ணி அப்படியே அவங்களுக்கு தூதுக்கு போகிற முடிவு எப்படி மம்தா பண்ணுறதோ, மம்தா மாதிரி தலையை இங்கே காட்டும், வாழை அங்கே காட்டும், இல்லை வாழை அங்கே காட்டும், தலையை இங்கே காட்டும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி அப்படின்னா ஒரு இமாலய வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி தமிழகத்தில் எது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்த போகிறது? பீகாரில் இந்த வெற்றி வந்து நம்ம எதிர்பார்த்த வெற்றி தான். கருத்து கணிப்பு போல தான், கொஞ்சம் கருத்து கணிப்புக்கு மேலேயே கூட வெற்றி பெற்றது என்டிஏ கூட்டணி. அறுதி பெரும்பான்மை அந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது. நிதிஷ்குமார் தலைமையான அந்த கூட்டணி, பாரத பிரதமர் அந்த கூட்டணிக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதற்கண். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது வந்து திமுக கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. திமுக மட்டும் இல்லை, அண்ணன் எடப்பாடியார் ஆடி போயிருக்கிறார் இந்த வெற்றி. ஏன்னா அவங்களுடைய பிஜேபியோட என்டிஏ கூட்டணியுடைய பார்கெனிங் பவரை ஏற்கனவே இவங்க 72 சீட்டு கொடுப்பதாக தான் ஒத்துக்கிட்டு தான் இங்கே வந்து அமித்ஷா பேசும்போது ஐடிசி ஹோட்டலில் முடிவானது. ஆனால் இப்போ 72க்கு மேலே இப்போ எப்படி பீகாரில் பங்குட்டாங்களோ அதே மாதிரி நீ முதலமைச்சர் அதோடு நீ நில்லுக்க. உங்களை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு, கடமை, பணம் செலவு அளிக்கிறது எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். யாருக்கு எடப்பாடிக்கு சொல்ல போன வார்த்தை தான் இன்னைக்கு. டெல்லி பாஜக தலைமை சொல்லக்கூடிய தகவல் இதாக தான் இருக்கும். யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது நீ டிசைட் பண்ணக்கூடாது. அதை நாங்கள் டிசைட் பண்ணோம். எப்படி நிதிஷ்குமார் எதையும் டிசைட் பண்ண முடியலையோ, நீ முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சா நீ முதலமைச்சர் அப்படின்னு தற்காலிகமாக இப்போ தான் முடிவு பண்ண போகிறாங்க. எப்படி அவங்க 100க்கு மேற்பட்ட சீட்டை வந்து எதிர்பார்க்குறாங்க பிஜேபி. இவருக்கு ஒரு அதிகபட்சம் 135 கொடுத்துட்டு மிச்சம் 100 சீட்டுக்கு குறைவில்லாமல் பாமக, அதாவது அன்புமணி பாமக, டிடிவி சார், ஓபிஎஸ், ஏற்கனவே இருந்த கிருஷ்ணசாமி, ஏற்கனவே இருந்த தேமுதிக இது எல்லாரோட சேர்த்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு தான் அவங்களுடைய மெகா கூட்டணியே அமைப்பாங்க. இங்கே இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களோட பாஜகவுடைய அடுத்த ஒரு பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய பார்வை அடுத்து வந்து தமிழகம் நோக்கி தான் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தானே. நேற்றே ரிசல்ட் வந்தோடனே அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தானே முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அவங்களுக்கு வந்து வடக்கில் ஜெயிக்கிறது ஒரு பெரிய, ஹரியானா ஜெயிக்கிறதோ இல்லை இது உத்தரப்பிரதேசம் ஜெயிக்கிறதோ இல்லை ராஜஸ்தானை ஜெயிக்கிறதோ முக்கிய மேட்டர் இல்லை. மகாராஷ்டிராவில் இது தென் மாநிலத்தில் தமிழ்நாடு, குறிப்பாக திராவிட நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட நாடை ஒரு கை பார்க்கணுன்ற முடிவோடு தான் இப்போ களத்தில் இறங்கி வராங்க. அதுக்கு வந்து நயினார் நாகேந்திரன் வந்து சரியாக இருப்பாருன்னா இருக்க மாட்டார். இந்த தருணத்துக்கு அவங்களுக்கு இங்கே யார் தேவைன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தான் தேவை. அண்ணாமலையை இப்போ நயினார் நாகேந்திரனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ணாமலையை கொண்டு வருவாங்க.
தேர்தலுக்கு முந்தைய நிலையிலேயே அண்ணாமலை கொண்டு வரப்பட்டு விடுவார். கூட்டணி ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் சீட் ஷேரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணாமலை ஆட்டோமேட்டிக்காக லைம்லைட்டுக்கு வந்துடுவார். தான் என்னுடைய கருத்து. இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் எல்லா கட்சிகளுமே அங்கே முன்வைத்தது ஓட்டுச்சோரி, அதாவது வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பெரிய அளவில் முன் வச்சாங்க. ஆனால் அங்கே அதல பாதாளத்தில் விழுந்திருக்காங்க. கடந்த 2020 தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 75 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. ஆனால் இப்போ 25 தொகுதியில் வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்திருக்காங்க. விஷயங்க வாக்கு திருட்டுன்ற பேரே கிடையாதுங்க. இப்போ கூட இங்கே போட்டிருக்காங்க எஸ்ஐஆர். எதுக்கு எஸ்ஐஆர் போடுறாங்க? கள்ள ஓட்டோ இல்லை ஷிஃப்டிங் ஓட்டோ இல்லாத ஓட்டை வச்சுட்டு நமக்கு 100% விழுக்காடு தேர்தலில் வரணும்னா எப்படி வரும்? இதை சரி பண்ணுறதுல இப்போ யார் போய் செக் பண்ணுறாங்களே? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபை போய் செக் பண்ணுறாங்க. எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆசிரியர் போகிறவங்க தான் செக் பண்ணுறாங்க. ஃபார்ம் கொடுக்குறாங்களா, அதில் இருக்கிறா இல்லையான்னு பார்க்குறாங்க. அதில் இவருக்கு ஏன் அலறாரு? யார் வாங்கினா நீக்கிட்டாங்களா? உண்மையிலே இல்லைன்னா அவங்கள்ட்ட நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் 6 படிவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீ சேர்க்கணுன்னா சேர்க்கலாம், திரும்ப நீக்கணும்னா நீக்கலாம். எல்லா வசதியும் தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கு கூட ஒரு வாய்ப்பு தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? திமுக தானே இப்போ அவங்க கூடயே போயிட்டு அந்த ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. ஆக்சுவலி பயப்படணும்னா அண்ணன் எடப்பாடி தானே பயப்படணும். அவரே பயப்பட மாட்டாரு. எஸ்ஐஆர் வேணும் தானே சொல்கிறாரு ஆனால் எடப்பாடியார். ஆனால் இப்போ இந்த எஸ்ஐஆர் விஷயத்தை தான் இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் கையில் எடுத்திருக்காங்க. இப்போ பீகாரில் வெற்றி பெற்ற நிதிஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போதும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய கடின உழைப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தெரிவித்த முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இதன் மூலமாக நாம் அனைவரும் பாடம் கற்க வேண்டும், பீகார் தேர்தல் மூலமாக அனைவரும் பாடம் கற்க வேண்டும் அப்படின்னு தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சொல்கிற செய்தியாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். தளபதி ஸ்டாலின் நம்ம என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் 6 தான், உனக்கும் இந்த வாட்டி 6 தான்றாரு. யாருக்கு? காங்கிரஸுக்கு. திருமாவளவனுக்கு 6, வைகோவுக்கு 6, காங்கிரஸுக்கு 6. இல்லை, காங்கிரஸ் 6 தொகுதிகளுக்கு போக மாட்டாங்க இல்லையா? கடந்த முறை அதிகமாக 6 நீங்கள் கொடுத்தாங்க ஜெயிக்க மாட்டீங்களா? அவ்வளோ தொகுதி அங்கே வாங்கினீங்களா? தேசிய கிட்ட சண்டை போட்டு 61 தொகுதியில் அங்கே வாங்கி எத்தனை தொகுதி? 6 தொகுதி கூட ஜெயிக்க முடியல உங்களால். கொடுத்து திமுக தோக்க சொல்கிறீங்க. அவங்களுக்கு எவ்வளோ தொகுதி கொடுக்குறாங்களோ அவ்வளோ தொகுதியும் திமுக தோக்கும், எதிர்கட்சி வெற்றி பெறும். இதான் மேத்தமெட்டிக்ஸ். புள்ளி விவரம் இது கூட தெரியலன்னா காங்கிரஸுக்கு கொடுக்குற அத்தனை தொகுதியுமே நேரடியாக நீங்கள் அண்ணா என்டிஏ கூட்டணிக்கு டைரெக்டாக தார வார்த்தை கொடுக்கறதுக்கு சமம். மாண்புமிகு முதலமைச்சர் இனிமேலாவது அதை உத்தேசமாக புரிஞ்சுப்பார்னு நினைக்கிறேன். நேற்றோட காங்கிரஸுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். பீகார் தேர்தலுடைய முடிவு திமுகவுக்கு காங்கிரஸை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு நல் வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. காங்கிரஸ் போட்டியிட்ட அத்தனை இடங்கள்லையுமே வெற்றி பெற்றிருக்காங்க. இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு ஈக்குவலாத்தான சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு அறுதி பெரும்பான்மை என்டிஏ கூட்டணி கிடைக்குதுன்னா எப்படி கிடைக்குது? மாண்புமிகு அதுக்கப்புறம் தானே இந்த நம்ம இதுக்கு காஷ்மீர் இஷ்யூவில் பகல்காம் இஷ்யூ வந்தது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நம்ம அட்டாக் பண்ணோம். இதெல்லாம் இப்போ வலிமையான தலைவராக உலக நாடே பாரத பிரதமர் நம்ம பொக்கிஷம் அவரை நரேந்திர மோடிஜியை பார்க்குது. அப்படி இருக்கும்போது நான் இன்றைக்கி நரேந்திர மோடியை விட்டால் இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரி இன்றைக்கி அவர் ஒரு மிகப்பெரிய சக்தியாக விளங்குறாரு. அதில் 19-20 மாநிலம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க. அவங்க ஜெயிக்கிற மாநிலம் எல்லாமே என்டிஏ கூட்டணி. அப்படி இருக்கும்போது அடுத்து தமிழ்நாடு தானே. அந்த வரிசையில் பார்த்தா தமிழ்நாடு இந்த வாட்டி தளபதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய நெருக்கடி, மிகப்பெரிய ஸ்டஃப் கொடுப்பாங்க. எடப்பாடி மட்டும் கொஞ்சம் அவரோட பிடிவாதத்தை தளர்த்து அனைவரையும் அரவணைச்சு செல்லலாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் தான் முதலமைச்சர். அதை மாற்றவே முடியாது. அதில் அவர் காம்ப்ரமைஸ் அண்ணன் எடப்பாடியார் பண்ணிக்கலன்னா இவங்க மேலே பயந்துன்னு சின்னம்மா மேலேயும் டிடிவி சார் மேலேயும் ஓபிஎஸ் மேலேயும் பயந்து நின்றாருன்னா திமுக அசுர வெற்றி பெறும். அதனால் எது முக்கியம்? திராவிட கழகம் திமுக மீண்டும் ஆட்சி கட்டில் ஏறாமல் பார்த்துக்கிறதுக்கு எடப்பாடி கையில் தான் இருக்குது. இல்லைனா எடப்பாடி இதை ஒத்து வரலைன்னா பிஜேபி மீண்டும் செங்கோட்டையனை கழகத்தின் பொதுச் செயலாளராக ஆகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அவங்க அசைன்மெண்ட்டு எடப்பாடி ஒத்து வந்தால் எடப்பாடி முதலமைச்சர், அப்படி இல்லைன்னா திரு செங்கோட்டையன் முதல். அதனால தான் பிஜேபியோட அதிமுகவுக்கு முதல்வர் பதவின்னு சொல்லிட்டாங்களே தவிர யார் இன்னாருன்னு சொல்ல வரல இப்போ வரைக்கும். எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத பேரை குறிப்பிட்டு அமித்ஷாவோ பாரத பிரதமரோ இன்னைக்கு வரைக்கும் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பீகார் தேர்தல் மூலமாக திமுக அலையன்ஸை இன்னும் ஃபார்ம் பண்ணணும், ஒரு வெயிட்டை ஏற்றணும் அப்படிங்கிற நிலையில செயல்படுவாங்களா? எப்படி? காங்கிரஸ் கிட்ட கொடுத்து 25-26 தொகுதி இப்போ கையில் தானே இருக்கு. பாமக ஏற்கனவே இவர்கிட்ட பேசி முடிச்சதாக தகவல். ராமதாஸ் தலைமையிலான பாமக 7 தொகுதியும் 200 கோடியும் பேசியிருக்கிறாங்க. 100 கோடி அட்வான்ஸே கை மாறி இருக்காது அந்த தகவல். அது மறுக்க முடியாது. அதனால தான் ராமதாஸ் அடிச்சுக்கிறார். ராமதாஸ் 7 தொகுதி அவங்களுக்கு கேட்குற தொகுதி.
இப்ப பீகார் முடிவுகளை வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு 2026 ஒரு டஃப்பான தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கலாமா அல்லது எளிதாக திமுக வெற்றி பெற்று ஒருங்கிணைக்க முடியல. எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியல. அண்ணன் எடப்பாடியை நம்பி எந்த கூட்டணி கட்சியும் பேச்சுவார்த்தை கூட நடத்துறதுக்கு தயங்குது. இந்த தருணத்தில் பிஜேபி கையில் வெற்றி கதாநாயகன் பிரதமர் மந்திரிகிட்ட கையில் கொடுத்துட்டு என்ன முதலமைச்சர் ஆகுங்க நிதிஷ்குமார் எப்படி அமைதியாக உட்காந்தாரோ அதே மாதிரி எடப்பாடி உட்காந்தாலும் வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் தான் முடிவு எடுப்பேன், நீங்களாம் என்டிஏலாம் என் பின்னாடி தான் வரணும்னு அடித்து பிடிச்சாருன்னா அவர் மீண்டும் எதிர்கட்சி வரிசையில் கூட இருக்க மாட்டார். இதுதான் கருத்து கணிப்பு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா பீகார் தேர்தல் ரிசல்ட்டை முழுமையா பார்த்திருப்பாங்க, அந்த ரிப்போர்ட் எல்லாமே கிடைச்சிருக்கும். பிஜேபி இன்னிலேருந்து அவங்க இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்றும் நான் சொல்கிற கேள்வியெல்லாம் சீட்டை விட்டு நவருன்றாங்க. இன்னொரு வாட்டி திமுக அவங்களுக்கு பிரதான எதிரி காங்கிரஸ் கிடையாது. யாருக்கு? பிஜேபி. அடுத்த தேர்தல் 2029 தேர்தலில் திமுக நம்மளுக்கு மிகப்பெரிய இந்தியா ஃபுல்லாக வலுவான எதிரியாக தலைமையில் கூட்டிடுவாங்க. அதனால் அவங்களுடைய அடுத்த மிசைல் டார்கெட் எல்லாமே தளபதி ஸ்டாலின் மேலே தான். அதனால தான் நேரு கூட புலம்புறாரு. நேரு என்ன நேற்று பேட்டி எப்படி என்ன 44 லட்சம் எதுவுமே திருப்பதி வண்டியில் போட்டால் உனக்கு ஏதரா வருமானம் இவனுக்கு ஏதராக ஆச்சுன்னு கேட்டா உங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்ற மாதிரி பத்திரிகை கட்சின்னு ஓடுறாரு. எவ்வளோ வேணாலும் போடு, அதுக்கு வருமான வரி கணக்கு சோர்ஸ் காமிக்கணும்ல. நீ லஞ்சம் வாங்கின பணமா இல்லை 4500 கோடி 5000 கோடி 5030 கோடி இந்த பாதாள குடிநீர் வடிகால் வாரியத்தை கொள்ளடிச்ச பணமா ஏதோ ஒரு கணக்கை சொல்லணும்ல. ஆற்றுல போட்டாலும் அள்ளி போடணும் தானே, கணக்கு பண்ணி தானே போடணும்னு இவரை கணக்கு கேட்டால் ஓடுறாரு. ஏன்னா இது மிகப்பெரிய இந்த பீகார் அசுர வெற்றி வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய கலக்கத்தையும் எடப்பாடிக்கு உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய அவர் இனிமேல் வந்து டிக்டேட்டர் பொசிஷனில் இல்லை. அவங்க தான் பிஜேபி தான் டிக்டேட்டர் பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க கொடுக்கறத வாங்கின்னு முதலமைச்சர் ஆகிற வண்டியை ஓட்டத்துக்கு வழியை பார்க்கணும்னு சொல்லுவோம். இப்போ பீகார்ல வந்து பாஜக கூட்டணி ஒரு இமாலய வெற்றி பெற்றதன் மூலமாக தமிழ்நாட்டிலையும் இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் எடுபடாது அப்படின்னு பார்க்கலாம். அதெல்லாம் அந்த வாக்கு திருட்டு இது தடாமே நீங்கள் இப்படி தானங்க சொல்லினே இருக்கிறீங்க. ஒன்றும் நீங்கள் என்ன சொன்னீங்க, நீட்டு தேர்வு கொண்டு வரோம், நீங்கள் கொண்டு வர முடியல. நீட்டு தேர்வுனால தமிழ்நாடு மக்கள்லாம் படிக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. நீங்கள் நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன், சமச்சீர் கல்வியை யார் கொண்டு வந்தது? ஏற்கனவே நல்ல ஸ்டாண்டர்டில் இந்த கல்வி தரத்தை தரம் தாழ்த்தி சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து யார் திராவிட பண்ணிட்டு இருக்காரு அரசு. இதை எதிர்த்து கலைஞர் டிவி மேலேயும் கலைஞர் ஐயா மேலேயும் நான் போட்டிருக்கிறேன் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில், பிடிஏல பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன். இந்த வெற்றி வந்து எடப்பாடிக்கு மிகப்பெரிய கலக்கத்தை உண்டாக்கியிருக்குது. தளபதி ஸ்டாலினுக்கு வந்து மிகப்பெரிய அவர் இனிமேலும் வந்து காங்கிரஸோட நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார். காங்கிரஸ் திமுக உறவுல விரிசல் ஏற்படுவதற்கு, அலையன்ஸ்ல விரிசல் ஏற்படுவதற்கு காங்கிரஸ் தலைமை இனிமேல் அவர் ஏற்க மாட்டார். மெதுவாக கனிமொழியை தூதுக்கு அனுப்புவார். எங்க சந்திரபாபு நாயுடு மூலிமா டெல்லியை சரி பண்ணி அப்படியே அவங்களுக்கு ஒத்துவதின்னு போகிற முடிவுக்கு எப்படி மம்தா பண்ணுறதோ, மம்தா மாதிரி தலையை இங்கே காட்டும், வாழை அங்கே காட்டும், இல்லை வாழை அங்கே காட்டும், தலையை இங்கே காட்டும். அதே மம்தா பானர்ஜி மாதிரி இவங்களும் பிஜேபியோட என்டிஏ கூட்டணியில் செட்டில் ஆகிடுவாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.